திருப்பதி ஆண்டவா, இப்படியா நடக்கணும்? புட்டு புட்டு வைத்த சந்திரபாபு நாயுடு. தமிழகம் வரை அதிரும் படுவேகமான சங்கதி வெளியானது. கடந்த முறை ஆந்திராவை ஆட்சி செய்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி கோயிலில் வழங்கப்பட்ட லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருக்கும் சம்பவம் தற்போது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்து 100 நாட்கள் நிறைவடைந்ததை முன்னிட்டு அந்த கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ஆந்திராவின் மங்களகிரியில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சியினர், நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். ஆட்சி அமைத்து 100 நாள் கடந்த வெற்றி குறித்து கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் போது திருப்பதிக்கான மொத்த பொக்கிஷங்களையும் கெடுத்து விட்டனர். 7 மலைக்குரிய புனிதத்தை கடந்த ஆட்சியில் கெடுத்து விட்டனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், திருப்பதிக்கு பெயர் போன லட்டு பிரசாதம் தயார் செய்ய முழுவதுமாக கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்தி வந்ததாக குற்றஞ்சாட்டினார். குறிப்பாக விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய்யை லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது என்ற பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி திருப்பதியின் வருவாய் மட்டுமே இவர்களின் குறிக்கோளாக வைத்திருந்தனரே தவிர பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை சரிவர செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இது மட்டுமின்றி பக்தர்கள் தங்குமிடம் உரிய பராமரிப்பு இன்றி இருந்ததாகவும், ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் திருப்பதியில் வருவாய் வரும் இடமாகத்தான் பார்த்தார்களே தவிர பக்தர்களின் நம்பிக்கை கடவுள் வாசம் செய்யும் பெருமாளை உணரவில்லை என்றும் தெரிவித்தார். இவரின் இந்த தகவல் தற்போது காட்டுத்தீயாய் பரவி இருக்கிறது. ஆனால் எங்களது ஆட்சியில் தரமான பொருட்களை பயன்படுத்தி பிரசாதங்கள் தயாரித்து வருவதாகவும், திருப்பதியின் பழைய பாரம்பரியம் அனைத்தும் தற்போது சீராக கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி அரசு ஏராளமான முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறது. அதற்கு உரிய தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும் என்றும் சந்திரபாபு நாயுடு உறுதிபட தெரிவித்தார். திருப்பதி ஒருபுறம் நாசக்காடாக்கிய ஜெகன்மோகன் ரெட்டி இது மட்டுமின்றி பல்வேறு ஊழல் முறைகேடுகளையும் செய்திருக்கிறார் என பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதில் ஒன்று, முட்டை பப்ஸில் கூட ஊழல் முறைகேட்டினை செய்துள்ளனர். 2019 முதல் 2024 வரை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்தது. அப்போது முதல்வர் அலுவலகத்திற்காக 3,62,00,000 ரூபாய் அளவுக்கு முட்டை பப்ஸுகள் வாங்கப்பட்டுள்ளதாக, வருடத்திற்கு 72 லட்சம் ரூபாய் முட்டை பப்ஸ் வாங்கியுள்ளனர் என சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். இது போன்ற பல எண்ணற்ற ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றிருக்கும் நிலையில் இவர்கள் மீதான தவறுகள் குறித்த ஆதாரம் கிடைக்கப்பெற்று வரும் நிலையில் அவர்களின் தவறான ஆட்சி குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்கப்படும் என 100 நாள் சாதனை ஆட்சி குறித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். எது எப்படியோ, ஜெகன்மோகன் ரெட்டியின் தவறான ஆட்சி குறித்து நாள்தோறும் வெளியாகும் தகவல்கள் ஆந்திர மாநில மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.